ஹாய் யூவர்ஸ், தமிழக சட்டமன்ற வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு புதிய அரசியல் திருப்பத்துடன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் புதிய முதலமைச்சருமான விஜய் தலைமையிலான அரசின் முதலாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அரங்கேற உள்ளது. திரைத்துறையில் இருந்து அரசியல் அரணை ஏறிய தளபதி விஜய் கோடிக்கணக்கான மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் 10 லட்சம் கோடி அதிகமான மாநில கடனை சமாளித்து தனது தேர்தல் வாக்குகளை எவ்வாறு நிறைவேற்றப் போகிறார் என்று பெரும் எதிர்பார்ப்பு இந்த கூட்டத்தொடரில் தொடங்கியுள்ளது. தற்போது தமிழகத்தின் நிதிநிலை புதிய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகும். மாநிலத்தின் கடனை தாண்டியுள்ள நிலையில் தாவேகா அரசின் நிதியமைச்சர் தாக்கல் செய்த இந்த பட்ஜெட் மக்களுக்கான நலத்திட்டங்கள், நிதி ஒழுங்கு என்ற இரு கண்களை கொண்ட கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டில் கல்வி, சுகாதாரம், மகளிர் மேம்பாடு, இளைஞர் நலன் ஆகிய துறைகளை பற்றி புதிய அரசு முன்னுரிமை அளிக்க உள்ளது. தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைத்துள்ள தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் தொடங்கும் என தகவல் வெளியாகின. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான இந்த கூட்டத்தொடர் என்பதால் அரசியல் வட்டாரங்கள் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. 17வது சட்ட தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பொறுப்பேற்றுள்ள தாவேகா அரசு இது முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆண்டின் முதல் கூட்டத்தொடராகும். இதுவே என்பதால் அரசின் கொள்கை, நிலைப்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து கவர்னர் உரையில் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் திமுக அரசு இடைக்கால பட்ஜெட்டை மட்டுமே தாக்கல் செய்திருந்ததால் இதில் தற்போது நீதித்துறை அமைச்சர் மாரிசா வில்சன் தாக்கல் செய்துள்ளதை 2026-2027 நிதியாண்டுக்கான முழு பட்ஜெட் ஆகும். தேர்தல் அறிக்கையில் தாவேகா அறிவித்த பெண்களுக்கான உரிமை தொகை 2500 உயர்ந்துள்ளது. ஆண்டுக்கு 6 சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படுவது, தாலிக்கு 1 பவுன் தங்கம் மற்றும் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்கம் உள்ளிட்ட முக்கிய வாக்குறுதிகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று பொதுமக்கள் மத்தியில் அதிக கவனத்தை பெற்றுள்ளது. கவர்னர் உரை மற்றும் பட்ஜெட் தாக்குதலுக்கு பின் அவற்றின் மீதான விவாதங்கள் நடைபெறும். அதற்கு பின் துறை வாரியாக மானிய கோரிக்கைகள் குறித்து சட்டசபையில் விரிவான விவாதங்கள் நடத்தப்படும் உள்ளன. இந்த தகவலின் அடிப்படையில் இந்த நடைமுறை ஆகஸ்ட் மாதம் 2வது வாரம் மட்டுமே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளித்திரையில் வசூல் சக்கரவர்த்தியாக மலம் வந்த விஜய் இன்று தமிழகத்தின் நிர்வாக சக்கரவர்த்தியாக தனது முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரை வெற்றிகரமாக எதிர்கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்கள், நிதி கடன் சவால்கள் அனைத்தையும் தாண்டி இந்த பட்ஜெட் தாவேகா அரசின் 5 ஆண்டு கால பயணத்திற்கான ஒரு திசை காட்டியாக அமைந்துள்ளது. விஜயின் இந்த முதல் பட்ஜெட் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து தமிழகத்தின் புதிய வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லுமா என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். மேலும் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் பற்றி, அவருடைய திட்டங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.